ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு கைடிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 30th ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நிறைய மக்களுக்கு நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் செஷனை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியல. அதனால் மறக்காமல் நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெகுலர் வாட்சர்ஸ் மறக்காமல் வீடியோஸ் பார்த்துருங்க. நம்ம அடுத்து 31 ஆகஸ்ட்லேருந்து நம்ம லைவ் வந்துடுவோம். ஓகேவா? ஸோ அடுத்து செப்டம்பர் மந்தில் நிறைய மெயின் செஷன் இருக்கிறதா கண்டிப்பாக இருக்க போகுது. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ மந்த்லி டாப் 100 இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம் கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ அதனால் நிறைய மக்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். எஸ், ஃபர்ஸ்ட் நியூஸ், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா சில கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு லைசன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தோன்னா மஹோபா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, ஸோ இவங்களுக்கு வந்து 8 lakh ஃபைன் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்காக ஃபைன் போட்டிருக்காங்கன்னா, எஸ், நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ஆர்பிஐ டைரெக்ஷனால் தான் ஃபைன் பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உத்தர்காஷி இவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 lakh அண்ட் யூபி போஸ்டல் பிரைமரி இவங்க மேலே 3 lakh. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா இது ரெண்டும் சேர்த்தனா ஒரு 5 lakh வருது. அப்புறம் இவங்க இதில் ஒரு 8 lakh வருது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 13 lakh. ஸோ இது எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் எந்தெந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் மேலே பெனால்ட்டி போட்டாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ மேக்ஸிமம் அதிகபட்சம் இந்த மாதிரி தான் கேட்கலாம். ரொம்ப இன்டீரியராக போய் எதுக்காக போட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி இது மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இஎஸ்ஏஎஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்காங்களே, அவங்க ஒரு கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கிரெடிட் கார்டு பேர் வந்து இனோரி. இந்த இனோரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு, மீனிங் வந்து விஷ். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் கேட்கலாம், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கேட்கலாம். ஸோ இனோரி பிளாட்டினம் கிரெடிட் கார்டு. ஓகே, சிம்பிள் நியூஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ்பேக் ஆஃபர்ஸு அது மாதிரி இருக்கான். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து 2 lakh வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த கார்டு வந்து எந்த நெட்வொர்க்கில் பண்ணியிருக்காங்க? ரூபே பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ரூபே கார்டு நெட்வொர்க் இருக்குல்ல, அதில் பண்ணியிருக்காங்க. பிளாட்டினம் கிரெடிட் கார்டு கால்டு இனோரி. ஓகே, எஸ், ஜாப்பனீஸ் வேர்ட் விஷ். நெக்ஸ்ட், ஜியோஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரிசீவ்ஸ் அப்ரூவல்ஸ் டு ரைஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதாவது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் இருக்காங்களா, ஜேஎஃப்எஸ்எல், இவங்க கிட்ட ஒரு 100% ஸ்டேக் இருக்குது. இந்த 100%ல் ஒரு 53% வந்து பப்ளிக் ஃப்ளோட்டில் விட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னது, பப்ளிக் ஃப்ளோட்டில் விட்டுருக்காங்க. இந்த பப்ளிக் ஃப்ளோட்டில் வந்து பார்த்திங்கன்னா 17.55% வந்து எஃபிஐஸ் பண்ணுறாங்க. எஃபிஐஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து 17.55% ஆஃப் இதில் 53%. இதில் இருக்கக்கூடிய 17.55%ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜேஎஃப்எஸ்எல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரே நிமிஷம், எஸ், ஸோ இப்போ ஜேஎஃப்எஸ்எல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது அப்படியே 49%, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரம் 100%லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக 49% வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அப்ரூவல் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த அப்ரூவலும் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிடுச்சு. ஓகேவா? ரிசீவ் ஆகிடுச்சு. ஃப்ரம் யார்கிட்ட அப்ரூவல் கிடச்சிருக்கு? டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கானாமிக் அஃபேர்ஸ். ஸோ எதுக்காக? to 49% ஆஃப் த பெய்ட் அப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஆன் அ ஃபுல்லி டைலூட்டட் பேசிஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி 53%ல் 17.55%, இப்போ வந்து டோட்டலாக 49%. ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட், ஸோ ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 24 lakh பெனால்ட்டி போட்டிருக்காங்க எஸ் பேங்க் மேலே. ஓகே, ஸோ எஸ் பேங்க் மேலே வந்து பார்த்திங்கன்னா 24 lakh பெனால்ட்டி. எதுக்காக அப்படின்னா அவங்க சில நார்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மீறி இருக்காங்க. ஓகேவா? இதில் இன்னொன்று என்னென்னா டிஸ்அலவன்ஸ் ஆஃப் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். இது இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு 10,000 rupeesக்கு வந்து கூட்ஸ் விற்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 18% டேக்ஸ், 1800 டேக்ஸ் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1800 எஸ், 18%, 10%, 1000, ஓகே, 18%, 1800. இந்த 1800 டேக்ஸ் கட்டுறாங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது இவங்க டேக்ஸ் கட்டியிருந்தாங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்? கிளைம் பண்ணிக்கலாம். பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எஸ் பேங்க் இந்த 18,800 எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்வேலிடாக இருக்கிறனால இதுவுமே அலோவ் பண்ணல. யார்? இந்த ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட். அப்புறம் வந்து சில நார்ம்ஸ் ஏதோ மீறிப்பாங்க போல். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டி அமௌண்ட் இட்ஸ். ஸோ அவங்க ஏதோ இந்த நார்ம்ஸ் கீழே, அதாவது லீகல் பேசிஸில் இந்த செக்ஷன் கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 24.92 lakh வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் பண்ணி போட்டிருக்காங்க எஸ் பேங்க் மூலமா, எஸ் பேங்க் மேலே. ஓகேவா? எஸ்,
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஸ் பேங்க் அப்புறம் மேல்முறையீடுலாம் பண்ணுவாங்க, எதுக்கு எங்களுக்கு இவ்வளோ ஃபைன் போட்டிங்க, இந்த மாதிரி நாங்கள் அது இதுன்னு அந்த ட்ரிபியூனல் அப்பலேட் ட்ரிபியூனல் இது மாதிரிலாம் போவாங்க. லேட்டர் அது வந்து என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா, இப்போதைக்கு நாம் என்ன படிக்கணும்னா எஸ் பேங்க் மேலே இவ்வளோ ஃபைன் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகே, எஸ். ஸோ ஜெட்டா, இந்த ஜெட்டா யாருன்னா ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெக்னாலஜி ப்ரொவைட் பண்ணுறவங்க. இவங்க ஹெச்டிஎஃப்சி கூட சேர்ந்துருக்காங்க. எதுக்காகனா இந்த கிரெடிட் லைன் ஆஃபரிங்ஸ் இப்போ தான் நிறையா நம்ம பார்க்குறோம்ல நியூஸில், கிரெடிட் லைன் ஆன் யூபிஐ. ஸோ இந்த CLOU இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேர்ம். ஓகேவா, CLOUவோட ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். ஸோ கிரெடிட் லைன் ஆன் யூபிஐ. ஓகேவா, கிரெடிட் லைன் ஆஃபரிங்ஸ். கிரெடிட் லைன் ஆஃபரிங்ஸ். இந்த ஓ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரிங்ஸ் என்னென்னா இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் ஹெச்டிஎஃப்சி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களோட பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இவங்களோட யூபிஐ ஃபெசிலிட்டிஸில் உங்களுக்கு கிரெடிட் லைன் கிடைக்கும். கிரெடிட் லைன்னா என்னது, ப்ரீ அப்ரூவ்டு கிரெடிட் லைன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அது நார்மலாக கார்டில் யூஸ் பண்ணுறோம். அதுவே பார்த்தீங்கன்னா யூபிஐயில் யூஸ் பண்ணுறது அது கிரெடிட் லைன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் உங்களுக்கு 10,000 வரைக்கும் நீங்கள் கிரெடிட் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் பொருள் வாங்கும்போது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் காசு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து செலவு பண்ணாமல் கிரெடிட் லைன் வந்து செலவு பண்ணிக்கலாம். 10,000 பொருள் லைன் லேட்டர் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இந்த கிரெடிட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப ரீஃபில் பண்ணுற மாதிரி, இல்லைனா இதை பே பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த விஷயத்துக்காக ஹெச்டிஎஃப்சிக்கு சில டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்காக ஜெட்டா சேர்ந்துருக்காங்க. ஸோ ஜெட்டா வந்து யார் கூட சேர்ந்துருக்காங்க, ஹெச்டிஎஃப்சி. எதுக்காக, டு சப்போர்ட் த பேங்க்ஸ் கிரெடிட் லைன் ஆஃபரிங்ஸ். ஸோ இப்போ ஜெட்டா எப்படி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, ஜெட்டா கிட்ட டிஜிட்டல் கிரெடிட் ஆஸ் அ சர்வீஸ், ஸோ இந்த சொல்யூஷன் இருக்குது. ஸோ இது வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த யூபிஐயில் வந்து கிரெடிட் லைன் கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ டிஜிட்டல் கிரெடிட் ஆஸ் அ சர்வீஸ் சொல்யூஷன், இவங்ககிட்ட அந்த ஒரு டிஜிட்டல் பேங்கிங் டெக்னாலஜி இருக்குது. அதை வந்து ஹெச்டிஎஃப்சி கூட கொடுத்து பார்ட்னர்ஷிப் பண்ணி பண்ணுவாங்க. ஓகேவா, சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். பிரதான் மந்திரி, இந்த நியூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, ஸோ பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா வந்து 2014 ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ 2024 ஆகஸ்ட் 28 பண்ணது. ஸோ இப்போ 2024, ஸோ டோட்டலாக என்ன ஆச்சு, 10 வருஷம் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இந்த நியூஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா 3 crore நியூ அக்கௌண்ட்ஸை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இன்னொரு மக்களை இன்னும் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் எவ்வளோ அக்கௌண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 53.13 crore அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இது ஸ்டார்ட் பண்ணப்போ, அதாவது 2014 2015 இந்த ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 14.72 crore தான் இருந்தது. 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 53.1 crore அக்கௌண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இதில் டோட்டல் டெபாசிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 2015 அந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் 15,670 crore தான் டெபாசிட் அமௌண்ட் இருந்துச்சு. இப்போ 2.31 lakh crore டெபாசிட் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த பாயிண்ட்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. ஓகேவா, எஸ், மற்றதெல்லாம் ஜஸ்ட் ஒன் டைம் பார்த்தாலே போதும். ஓகே, பிரைம் மினிஸ்டர் மோடி ரிவ்யூஸ் ப்ராக்ரஸ் ஆஃப் கீ ப்ராஜெக்ட்ஸ் ஒர்த். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 44வது பிரகதி மீட்டிங். இந்த பிரகதி மீட்டிங்னா ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். அதாவது அந்த வருஷத்தில் இல்லை அந்த பீரியடில் ஏதாவது இப்போ நிறையா இப்போ ப்ரோக்ராம்ஸ் நடக்குது, ப்ராஜெக்ட்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ஸை ரிவ்யூ பண்ணி அதில் என்னென்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பேசுகிறது அந்த பிரகதி மீட்டிங். இந்த பிரகதிக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்காதுன்னா ப்ரோ ஆக்டிவ் கவர்னன்ஸ். இங்கே பாருங்களேன், ப்ரோ ஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் இன்வால்விங் சென்டர் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா, அதாவது சென்டரும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இன்வால்வ் ஆகி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய சில ப்ராஜெக்ட்ஸ், அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரோ ஆக்டிவ் கவர்னன்ஸ் இருக்கணும் அப்படின்றதான தான் இந்த பிரகதி மீட்டிங். இதோட எடிஷன் 44th எடிஷன். சரி, இதில் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 7 கீ ப்ராஜெக்ட்ஸ் அக்ராஸ் 11 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஒரு 7 ப்ராஜெக்ட் அக்ராஸ் 11 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண போகிறாங்க. ஓகேவா, இதோட டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்து 76,500 crore. ஓகேவா, 76,500 crore செலவு பண்ணி இதை பண்ண போகிறாங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து நிறைய ரோட் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸு, ரயில் ப்ராஜெக்ட்ஸு, அப்புறம் பாருங்கள் கோல் பவர், வாட்டர் ரிசோர்ஸஸ் எல்லாமே இருக்க போகுது. ஸோ எந்தெந்த ஸ்டேட்ஸில் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தா போதும். ஓகே, இதில் ரொம்ப டீட்டெயில்டாக உட்காந்து எல்லாத்தையுமே படிக்கணும்னு கிடையாது. இதில் வந்து மேக்ஸிமம் இந்த என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதா இருக்கும், ரொம்ப எக்ஸாம் ஓரியன்டாக இதில் இருக்காது. ஓகேவா, எஸ். ஸோ காம்படிஷன், கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இருக்காங்களா, CCEA, இவங்க வந்து பார்த்திங்கன்னா 35,000 கோடி ஒர்த்துள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில் அக்ரிகல்ச்சரும் இருக்குது, ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 12
நியூ அக்ரிகல்ச்சர் நோட்ஸ், அக்ரிகல்ச்சர்ன்ற பாருங்க 12 நியூ இண்டஸ்ட்ரியல் நோட்ஸ். இந்த இண்டஸ்ட்ரியல் நோட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதே மாதிரி தான் இந்த இண்டஸ்ட்ரியல் நோட்ஸும். ஸோ ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த சின்ன சின்ன மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸு, நம்ம நிறையா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ரெடி கூட்ஸ் இருக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது இந்த இண்டஸ்ட்ரியல் நோட்ஸ்னு சொல்கிறாங்க. கனெக்டிவிட்டியுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அது இல்லாமல் 3 ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா, ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக அதோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 35,000 crore. ஓகேவா, இது எந்தெந்த ஸ்டேட்ஸில் இருக்குது அப்படின்றதும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் இன் நார்த் ஈஸ்ட். ஸோ நார்த் ஈஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணி, ஸோ 4136 கோடி செலவு பண்ணி 15,000 மெகாவாட் கொண்ட சென்ட்ரல் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் இன் நார்த் ஈஸ்ட். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆக்ஷன். ஸோ இந்த ஆக்ஷனில் வந்து ஆக்ஷன் ஃபார் ப்ரைவேட் எஃப்எம் ரேடியோஸ். இப்போ எஃப்எம் சிக்னல்ஸ் இருக்குல்ல, ரேடியோ சிக்னல்ஸ், அது நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும்னா நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 730 சேனல்ஸ் இன் 234 நியூ சிட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் விட போகிறாங்க 3rd பேட்சில். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 784.87 crore. ஓகேவா, டோட்டல் அமௌண்ட் இதோட டோட்டல் இந்த 234 நியூ சிட்டிஸில் 730 சேனல்ஸோட டோட்டல் எஸ்டிமேட்டட் ரிசர்வ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 784.87 crore. அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் இப்போ ஒரு சேனல் நீங்கள் ஆக்ஷனில் வாங்குறீங்க, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் ஃபீ பார்த்திங்கன்னா உங்களோட ஆனுவல் கிராஸ் ரெவன்யூவில் 4% தரணும், எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி. அதுக்கு மேலே ஜிஎஸ்டிலாம் இருக்கும். ஓகேவா, எதுக்காக இது முக்கியமாக இது பண்ணுறாங்கன்னா இந்த வோக்கல் ஃபார் லோக்கல் இனிஷியேட்டிவ்ஸ், இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ்க்கு பண்ணுறாங்க. ஓகேவா, மற்றதெல்லாம் ஜஸ்ட் ஒன் டைம் பாருங்கள். ஓகேவா, ஸோ இதுவுமே ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸு என்ன அப்படின்றது ரொம்ப எல்லாத்தையுமே டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னு கிடையாது, என்னென்ன பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நார்த் ஈஸ்ட்டில் என்ன நடக்குது, அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கோங்க. ஓகேவா, மற்றதும் ஜஸ்ட் ஒன் டைம். ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, இது வந்து ஜன்தன் யோஜனா, அதே நியூஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அதே தான் 10 years செலிப்ரேட் பண்ணுறது. இதில் நம்ம பார்த்த அதே இதில் தான் எக்ஸ்ட்ரா 1 or 2 பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிருக்கும். ஓகேவா, லைக் இந்த பாருங்களேன், 67% ஆஃப் த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் ஆர் செமி அர்பன் ஏரியாஸில் இருக்குதான். அதில் 55% வந்து பார்த்திங்கன்னா உமன் மட்டுமே வச்சுருக்காங்களாம். ஓகேவா, ஸோ மற்றது நம்ம பார்த்த மாதிரி அதே இதுதான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ஒன் டைம் பார்த்துக்கோங்க, இதோட கீ பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது. ஸோ டோட்டல் அக்கௌண்ட்டு, டோட்டல் டெபாசிட்ஸு. ஓகே, அதே மாதிரி இந்த ஜன்தன் அக்கௌண்ட் வந்து ஒரு வாரத்தில் ஸ்டார்ட் பண்ணி 1 வாரத்தில் 1.92 crore அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணதுனால இவங்களுக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுமே கிடச்சிருக்கு 2014. ஓகே, எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் மேரேஜ் ஏஜ் ஃபார் உமன் வந்து 18 to 21 இயர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 18லேருந்து 21 கன்சிடர் பண்ணியிருக்காங்க. 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி, ஓகேவா, கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்கள என்ன சொல்லணும், சைல்டு. ஓகேவா, ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும்னா தே ஆர் ஸ்டில் கன்சிடர்ட் ஆஸ் சைல்டு. அப்படி மேரேஜ் பண்ணால் சைல்டு மேரேஜ் ஆக்ட், சைல்டு மேரேஜ் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சில அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஹிமாச்சல் பிரதேஷ் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ ஹிமாச்சல் பிரதேஷில் அது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஹிமாச்சல் பிரதேஷ் அமெண்ட்மெண்ட் பில்லில் இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பில் அமெண்ட்ஸ்னானது சேஞ்ச் கொண்டு வருது. எதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006. ஸோ இதில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆக்ட் எல்லாம் தாண்டி இந்த ஆக்ட் வந்து அப்ளை ஆகும். ஓகேவா, ஸோ 18லேருந்து 21 இயர்ஸ்க்குள்ளே 21 இயர்ஸை தாண்டி தான் உங்களுக்கு மேரேஜ், அதாவது உமனுக்கு. ஓகே, எதுக்காகனா இன் ஆர்டர் டு சப்போர்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்காக. ஏன்னா எஜுகேஷன் வந்து அந்த 21 இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரியான சில இஷ்யூஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், the bill defines a child as anyone who has not completed 21 years. ஸோ 21 வயசு கம்ப்ளீட் ஆகுனா அவங்க ஸ்டில் தே ஆர் கன்சிடர்ட் as சைல்டு. ஓகேவா, ஸோ இதான் இதோட நியூஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னல் மேரேஜ். அன்னல்னா ஒரு மேரேஜ் செல்லாதுன்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்ன வந்து 2 வருஷத்தில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதை 5 வருஷமாக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த அன்னல்ல மேரேஜ்னு என்னென்னா மேரேஜ் செல்லாதுன்னு சொல்கிறது. டிவோர்ஸ் விட இது டிவோர்ஸ் அப்படின்றது ஆப்போசிட். மேரேஜ் நடந்தது பிரிஞ்சு போகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் நடந்திருக்கும், ஆனால் அது வந்து செல்லாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த வயசு வரைக்கும் செல்லாதுன்னா, ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சுன்னா உமனுக்கு 20 வயசுக்குள்ளே நீங்கள் அந்த பெட்டிஷனை போட்டிருக்கணும்.
அந்த பெட்டிஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா அது செல்லாதுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த பெட்டிஷன் தப்பாக இருந்துச்சுன்னா அந்த மேரேஜ் இருக்கலாம். செல்லாது அப்படின்றது அந்த பெட்டிஷனை பொறுத்து இருக்குது. மென்னுக்கு வந்து 23 இயர்ஸாக இருந்தது. இப்போ இது என்ன பண்ணிட்டாங்கன்னா 23 வருஷத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டான். 23 வருஷம் 5 வருஷமாக இன்க்ரீஸ் பண்ணி 23 வயசுக்குள்ளே நீங்கள் அந்த பெட்டிஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்களுக்கு 23 வயசு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த பெட்டிஷனை போட்டிருந்தீங்கன்னா அந்த பெட்டிஷன் வேலிடாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த மேரேஜ் செல்லாதுன்னு சொல்லலாம். இல்லை அந்த பெட்டிஷன் தப்பாக இருந்துச்சுன்னா அந்த மேரேஜ் செல்லுன்னு சொல்லலாம். ஆனால் 23 வயசு தாண்டியும் நீங்கள் அந்த பெட்டிஷன் போட முடியாது. தாண்டிட்டாங்கன்னா அந்த பெட்டிஷன் போட்டு அந்த மேரேஜ் செல்லாது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட நியூஸ். ஸோ நெக்ஸ்ட்டு OYO. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் இந்த ரூம்ஸ் இருக்குல்ல, ரூம்ஸ் பண்ணுறவங்க, ஸோ ரூம்ஸ் ஃபெசிலிட்டி கொடுக்குற அந்த இவங்க, ஸோ இவங்களோட Q1 ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கான். இது ஆக்சுவலாக எக்ஸாம் ரிலவெண்ட்டான நியூஸ் கிடையாது. ஸோ 132 crore வந்து இப்போ ரீசெண்டாக இவங்க லாஸ்ட்டில் போயிருந்துருக்காங்க. ஒரு ஐ திங்க் 108 crore சம்திங் ஏதோ லாஸ்ட்டில் போயிருந்தது. 108 crore லாஸ்ட்டில் போயிருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 132 crore ப்ராஃபிட்டில் வந்திருக்காங்க. அண்ட் இவங்க ஸ்டில் என்ன இது பண்ணுறாங்கன்னா 700 crore ப்ராஃபிட் பார்க்கணும் ஃபினான்ஷியல் 25ல். ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், இந்த P18 அது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஓகேவா? அதாவது எல்லா டேக்ஸும் கட்டினது போக இவங்க கையில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அமௌண்ட். ஓகேவா? ஸோ 700 crore வந்து பார்த்திங்கன்னா இவங்க டார்கெட் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் மற்றபடி OYOவோட அந்த CEO இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? மற்றதெல்லாம் இந்த ஒரு டீட்டெயில் இந்த மாதிரியான இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, மத்திய பிரதேஷ் வந்து பார்த்திங்கன்னா 8000 crore இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல்ஸ் கிடச்சிது. இப்போ நம்ம சீஃப் மினிஸ்டர் முதலீட்டு மாநாடு அதுன்னு நடத்துகிறாரு பார்த்திங்க, அது கண்டக்டாக நடக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். அதாவது எக்ஸாக்டாக அப்படி கிடையாது, லைக் ரிலேட்டட் டு தட் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ 800 crore இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல்ஸ் வந்திருக்குது மத்திய பிரதேஷ்க்கு. என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதானி போர்ட்டும் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், லைக் எப்படின்னா சிமெண்ட் கிரைண்டிங் யூனிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து 35,000 ஜாப்ஸை க்ரியேட் பண்ண போதான். இது ஜஸ்ட் இது மட்டும் பார்த்துக்கோங்க. 8,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல் வந்துச்சு. அதில் அதானி வந்து என்ன பண்ண போகிறாங்க, சிமெண்ட் கிரைண்டிங் யூனிட்டை வந்து குணா, ஓகேவா, இந்த இடத்துல பண்ண போகிறாங்க. ஓகேவா? மத்திய பிரதேஷில். அண்ட் ப்ரொப்பலண்ட் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி இன் ஷிவ்புரி. ஓகேவா? எஸ். ஸோ வேதாந்தா இவங்க வந்து பார்த்திங்கன்னா 30,000 crore வார் செஸ்ட். ஸோ வார் செஸ்ட் இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அவசர காலத்துக்கு உடனே செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட், அதாவது ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வார் செஸ்ட்னு சொல்லுவாங்க. இவங்க எதுக்காக இதை வச்சுருக்காங்க, ஃபார் க்ரோத் அண்ட் டீலீவரேஜிங். ஸோ டீலீவரேஜிங்னா ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். லைக் எப்படி சொல்கிறது, அவங்களோட கடன் எல்லாத்தையும் கட்டி முடிக்கிறது இதெல்லாம். ஸோ இப்போ இந்த 30,000 crore எங்கேருந்து வந்துச்சுன்னா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட், லைக் ஷேர்ஸை விற்கிறது அண்டு ஆஃபர்ஸ் ஃபார் சேல், இதுவுமே ஷேர்ஸை விற்கிற மாதிரியான விஷயம் தான். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜின்க்லேருந்து சில ஷேர்ஸை விற்றுருக்காங்க. அது மூலிமா 3,200 crore. ஸோ QIPயில் வந்து 8,500 crore. அண்ட் இது செகண்ட் டிவிடெண்ட்டில் எவ்வளோ, ஸோ இந்த மாதிரி. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 30,000 crore இவங்ககிட்ட இருக்குது. ஸோ இந்த ஃபண்டை எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க, கடனை கம்மி பண்ணுறதுக்காக, இம்ப்ரூவிங் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, எஸ். ஸோ மற்ற ஜஸ்ட் ஒரு 1 டைம் பார்த்தீங்கன்னா போதும். ஓகே, இந்த கோல் ஃபெஸ்ட் கான்க்ளேவ் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம ரீசெண்டாக பார்த்தோம்ல இந்த ஹெரால்டு குளோபல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராண்ட் அவார்ட்ஸ் ஒன்று கொடுத்தாங்க பார்த்திங்களா, அதோட ஈவெண்ட் தான் இந்த கோல் ஃபெஸ்ட் 2024 வந்து பார்த்திங்கன்னா நிறையா பெரிய பெரிய கம்பெனிஸு, பெரிய பெரிய பிஸ்னஸ்மென்னு இந்த மாதிரிலாம் வருவாங்க. அதில் இந்த டாப் பிஸ்னஸ்மெனுக்கெலாம் பார்த்திங்கன்னா அவார்ட்ஸ் தராங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. ஸோ இது இந்த கான்க்ளேவ் என்னது, கோல் ஃபெஸ்ட் கான்க்ளேவ் 2024. இது எங்கே நடந்திருக்குன்னா மும்பையில் நடந்திருக்கு. ஸோ ஹெரால்டு குளோபல் இவங்க தான் நடத்துகிறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ வேறு என்ன பாயிண்ட்ஸ்னால் இதில் நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன அவார்ட்ஸு, எஸ், ப்ரெஸ்டீஜியஸ் பிராண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அவார்ட்ஸ் 2024, இது இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் எது வின்னர்ஸாக வந்திருக்காங்கன்னா டாடா ஸ்ட்ரக்சுரா, மெர்சிடஸ் பென்ஸு, டாடா க்ரீனு,
இ கிளாஸ், ஸோ மெர்சிடிஸ் பென்ஸ் இ கிளாஸ், ஸோ டாடா க்ரீன் பேட்ரிஸ், சூப்பர் ட்ரை, ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்கியூஸ் மீ, ஸோ வின்னர்ஸ் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க ஃபார் ப்ரெஸ்டீஜியஸ் பிராண்ட் ஆஃப் இந்தியா அவார்ட்ஸில். அண்ட் இன்னொரு கேட்டகரி, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் யார் அதில் வந்து வந்தாங்க, ஸோ நோட்டபிளாக யார் யார் வந்தாங்க அப்படின்னு இருக்கும். இது தேவையில்ல, எது நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா அதை நல்லா படிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க் ஏஷியா தான் இதை ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த வின்னர்ஸ் லிஸ்ட்டு இது எல்லாத்தையுமே. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 29th CAலையோ 28th August CAலையோ பார்த்தீங்கன்னா இது பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைசிங் அண்ட் டெக்கேட் அவார்ட்ஸ், ஓகேவா, ப்ரெஸ்டீஜியஸ் ரைசிங் பிராண்ட்ஸ்னால் இப்போ தான் முன்னாடி வராங்க. எது பஜாஜ் புரோக்கரிங், பெட்ஸ்டார், ஸ்விக்கி, iPhone 15 சீரிஸ். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஆஃப் த டெக்கேட் இந்த மேக் லூப்ரிகன்ஸ் நியூஸ் பார்த்த ஞாபகம் இருக்கா? மேக் லூப்ரிகன்ஸு, கிராம்ப்டான், எஸ் பேங்க், ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் ஆஃப் த டெக்கேட். ஸோ எஸ் இஃப் ஐம் நாட் ராங், ஸோ இதெல்லாம் நம்ம அந்த பிராண்ட் ஆஃப் த டெக்கேட் அவார்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் இந்த ஹெரால்டு குளோபல் கான்க்ளேவா கோல்ஃபெஸ்ட் கான்க்ளேவ் 2024 அவார்ட்ஸ்னு போடுங்க, எல்லா லிஸ்ட்டுமே உங்களுக்கு வரும். ஸோ இதில் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னா அப்படி கிடையாது. எது ரொம்ப இம்பார்ட்டண்டான பிராண்ட்ஸ் லைக் பாருங்களேன், அமுல், சாரிடான், நெஸ்கேஃபே, டாடா சால்ட்டு, இவங்களாம் இந்த பிராண்ட் ஆஃப் த டெக்கேட் அவார்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது படிச்சுக்கோங்க, ஓகேவா. அண்ட் மார்க்கெட்டிங் மெய்ஸ்டர்ஸ், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் சச்சின் சௌத்ரி, ஸோ இவங்களாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த நோட்டபிள் பாயிண்ட் தான். ஓகே, எஸ். ஸோ சுபஸ்ரீ அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் கேபிட்டலுக்கு MD and CEO அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க. அண்ட் இவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரீப்ளேஸ் பண்ணுறது யாருன்னு கொடுக்கல, பிகாஸ் இவங்க ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருந்தாங்க. இப்போ இவங்க வந்து MD and CEO அப்பாயிண்ட் ஆகிறாங்க, ஓகேவா. ஸோ சுபஸ்ரீ அப்படின்றாங்க ஆல்ரெடி JMDயாக ஸ்ரீராம் கேபிட்டலில் இருந்தாங்க. அண்ட் இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா MD and CEO அப்பாயிண்ட் ஆகிருக்காங்க. ஓகே, வைஸ் அட்மிரல் ராஜேஷ் தன்கர், இவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் சீபர்ட். இந்த ப்ராஜெக்ட் சீபர்ட் அப்படின்றது வந்து கர்வார் பேஸா, கர்வார் நேவல் பேஸ். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா இருக்குல்ல, ஸோ கர்நாடகா அந்த வெஸ்ட் கோஸ்ட் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் கட்டக்கூடிய ஒரு நேவல் பேஸ். இந்த நேவல் பேஸில் என்னென்ன இருக்கும்னா இந்த பயர்னு சொல்லுவாங்க, PIER, ஸோ பயர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும், இதில் வந்து கப்பல் வந்து நிற்கும், வார்ஷிப்பு அது இதுன்னு வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரியான பில்டிங்ஸு, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நல்லா டெவலப் பண்ணும். ஒரு நேவல் பேஸ் ஒரு பயங்கர ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கட்டப்பட்டது தான் இந்த கர்வார் நேவல் பேஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர் தான் இந்த ப்ராஜெக்ட் சீபர்ட். அண்ட் இதுக்கு தான் டைரக்டர் ஜெனரலாக யார் அப்பாயிண்ட் ஆயிருக்காருன்னா வைஸ் அட்மிரல் ராஜேஷ் தன்கர், ஓகேவா. ஸோ வைஸ் அட்மிரல் ராஜேஷ் தன்கர், ஸோ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ப்ராஜெக்ட் சீபர்ட். ஓகே, சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். அண்ட் இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாரு? வைஸ் அட்மிரல் தருண் சோப்டி. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஸோ IRMS ஆஃபீஸர், ஸோ இந்தியன் ரயில்வேஸ் மேனேஜ்மெண்ட் அந்த ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் யார்? சதீஷ்குமார். இவர் வந்து பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் தலித் சேர்மேன் அண்டு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் ரயில்வே போர்டு. ஸோ ரயில்வே போர்டில் ஃபஸ்ட்டு டைமாக ஒரு ஷெட்யூல்ட் கேஸ்ட்லேருந்து அப்பாயிண்ட் ஆகக்கூடிய ஒரு மனிதர் யாருன்னா சதீஷ்குமார், ஓகேவா. இவர் என்னவா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு? சேர்மேன் அண்ட் CEO ஆஃப் ரயில்வே போர்டு, ஓகேவா. அதே மாதிரி ஜெயவர்மா சின்ஹா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த கரண்ட் சேர்பர்சன் அண்ட் CEO ஆஃப் த போர்டு இஸ் சூப்பர் அனிமேட்டிங். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உமன், ஓகேவா, இஃப் ஐம் நாட் ராங், ஃபஸ்ட்டு உமனாக இவங்க அப்பாயிண்ட் ஆனாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி சதீஷ்குமார் இவர் அப்பாயிண்ட் ஆக போகிறார். ஓகே, இதுவும் சிம்பிள் நியூஸ் தான். ஸோ சீனியர் ஆஃபீஸர் IPS ஆஃபீஸர் B ஸ்ரீனிவாசன் வந்து இப்போ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டாக இப்போ அப்பாயிண்ட் ஆகிறாரு. ஓகே, அண்ட் இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாருன்னா நளின் பிரபாத், ஓகேவா. எஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ். இது கண்டிப்பாக படிங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈரான் கண்ட்ரி இருக்குல்ல, அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபீமேல் கவர்மெண்ட் ஸ்போக்ஸ் பர்சனாக இப்போ ஃபட்டேமே மொஹஜரானி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. யார்? ஃபட்டிமே மொஹஜரானி. ஸோ ஈரான்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கவர்மெண்ட் ஸ்போக்ஸ் பர்சன் மேக்கிங் அ ஹிஸ்டாரிக் ஃபர்ஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு டைமாக அவங்க கண்ட்ரிக்கு ஒரு உமன் ஸ்போக்ஸ் பர்சன் அப்பாயிண்ட் இருக்கிறது ஒரு உண்மையாகவே ஒரு நல்ல நியூஸ், ஓகேவா. ஸோ எஸ், மற்ற ஜஸ்ட் ஒன் டைம் பார்த்தாலே போதும். ஸோ CCI வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான மெர்ஜர். இந்த மெர்ஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், வியாகாம், Digital 18, ஸ்டார் இந்தியா, அப்புறம் ஸ்டார் டெலிவிஷன் இதோட
மெர்ஜர் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது எப்படி கேட்பாங்க பாருங்களேன், சிசிஐ வந்து ரீசெண்டாக இவங்க எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணாங்களே, இதில் யார் இல்லை அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த பாயிண்டில் எல்லா நேம்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. ஆர்ஐஎல், வியோகாம், டிஜிட்டல் 18, ஸ்டார் இந்தியா, அப்புறம் என்னது ஸ்டார் டெலிவிஷன். ஸோ மேக்ஸிமம் இந்த ஸ்டார் இந்தியா, ஸ்டார் டெலிவிஷனில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மெர்ஜர் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ்டு த ப்ரொப்போஸ்டு காம்பினேஷன் இன்வால்விங் எஸ், இதோட மெர்ஜர் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜொமேட்டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேடிஎம்மோட டிக்கெட்டிங் சர்வீஸ் வந்து அக்வயர் பண்ணுறதை நம்ம படிச்சுட்டு இருந்தோம் பார்த்திங்களா, அது இப்போ ஏதோ அக்வயர் பண்ணுறதுக்கு இப்போ ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ பேடிஎம்மோட டிக்கெட்டிங் பிஸ்னஸ் ஸோ என்னென்னா வேஸ்ட்லேண்ட் என்டர்டைன்மெண்ட் ப்ரைவேட் லிமிட்டடும் ஆர்கன் டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிட்டடும். ஸோ இது வந்து யாருதுன்னா பேடிஎம்மோட சப்சிடரிஸ் ரெண்டுமே இந்த டிக்கெட்டிங் சர்வீஸ். ஸோ இதுக்கு வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா 2048 crore அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க, ஜொமேட்டோ பண்ண போகிறாங்க. ஸோ ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். ஸோ ஓடிபிஎல் என்னது டிக்கெட் நியூ பிளாட்ஃபார்ம் அண்ட் டபிள்யூபிஎல் வந்து பார்த்திங்கன்னா இன்சைடர் பிளாட்ஃபார்மாக ஒர்க் பண்ண போகிறாங்க. ஓகேவா? எஸ். ஸோ ஜியோ ஃபினான்ஷியல் இன்க்ரீசஸ் ஸ்டேக் இன் ஜியோ. ஸோ இது ரொம்ப ஈஸி. ஜேஎஃப்எல்எஸ். ஸோ ஜேஎஃப்ஐஎல்லா தப்பாக சொல்லிட்டேன், ஒரே நிமிஷம். ஜேஎஃப்ஐஎல் இவங்க வந்து ஜேபிபிஎல் இவங்க கிட்ட சில ஸ்டேக் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னா 68 கோடி இன்வெஸ்ட் பண்ணி இவங்க கிட்ட 82.17% இப்போ கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ ப்ரீவியஸாக எவ்வளோ இவங்க ஸ்டேக் வச்சுருந்தாங்கன்னா 78.95% ஸ்டேக் இருந்தது. ஓகேவா? 78.95% ஸ்டேக் இருந்தது. அண்ட் இப்போ இவங்க எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, they have increased to 82.18%. ஓகேவா? 82.18% எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க? 68 crore இன்வெஸ்ட் பண்ணது மூலயமா. யார் நல்லா பார்த்துக்கோங்க, யார் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் வந்து ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெடில் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லீக் T20. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் லீக் 20 இந்த கிரிக்கெட் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நடக்க வேண்டியது எப்போ நடக்க வேண்டியதுன்னா January 11 to February 9, 2024 நடக்க வேண்டியது. பட் இவங்களோட இந்த ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மேஜர் லீக்ஸ் கூட ஏதோ கோயின்சிட் ஆகிருக்கு. ஸோ கான்ஃப்ளிக்ஸ்னால் அவங்க டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இடிச்சிருக்கு. எதுக்குன்னா பிக் பேஷ் லீக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா 20க்கும். அதனால இந்த இன்டர்நேஷ்னல் லீக் T20 என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேட்ஸ் மாற்றுறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ 3rd எடிஷன் ஆஃப் த IL T20 வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ் மாறப்போகுது. ஓகேவா? ஸோ இதான் நியூஸ். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இம்பார்ட்டன்ட். ஸோ ஜி என்டர்டெயின்மெண்ட் தான் பார்த்திங்கன்னா இந்த IL T20க்கு ப்ராட்காஸ்டிங் அப்புறம் மற்ற இதுக்கெலாம் இவங்க தான் அந்த ரைட்ஸ் ஏதோ ஹோல்டு பண்ணி எஸ் என்டர்டெயின்மெண்ட் ஹோல்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ப்ராட்காஸ்ட் ரைட்ஸ் ப்ராட்காஸ்ட் அண்ட் ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் இவங்க தான் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஓகே, ஸ்மால் இண்டஸ்ட்ரி டே August 30. ஸோ ஸ்மால் இண்டஸ்ட்ரி டே வந்து பார்த்திங்கன்னா August 30 அப்சர்வ் பண்ணப்படுது. இதோட தீம் leveraging power and resilience of micro, small and medium enterprises. எதுக்காக? to accelerate sustainable development and eradicate poverty in times of multiple crises. So National Small Industry Day August 30. அண்ட் இது வந்து எப்போ ஃபஸ்ட்லேருந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறதுன்னா சின்ஸ் 2017. ஸோ 2017 இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரி டே வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணிவிட்டு வரப்படுது. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஸோ அண்ட் எஸ் கைஸ், இதோட பார்த்திங்கன்னா நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் முடியுது. ஸோ செஷன் வந்து ரொம்ப ஷார்ட் டியூரேஷனாக இருக்கும். பிகாஸ் நம்ம இதை ரெக்கார்டடாக இருக்கனால கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். பட் லைவில் நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு அது 1 hour கிட்ட போகும். ஓகேவா? ஸோ சீக்கிரமாக உங்களை லைவ் வந்து பார்க்குறேன். நெக்ஸ்ட் 31st Augustலேருந்து மேபி உங்களை லைவ்லேருந்து பார்ப்பேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ நிறைய மக்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் காத்துட்ருக்கு. ஸோ பார்ப்போம் கைஸ். டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே, பாய்.